பேரன்பு சீரியல் ஆகஸ்ட் 18 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. ராஜிமா கார்த்திக் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நீ உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் கூடி வர நேரத்தில் எதையும் கெடுத்துடக்கூடாது, புரியுதா அப்படின்னு ராஜிமா கேட்க. புரியுதுங்கிறாங்க கார்த்திக். இவ்வளோ நாள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தானே, உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான் எனக்கான சந்தோஷம். அம்மாக்காகவாது நீ கொஞ்சம் பொறுமையாரு. சரி சரி, நீ இங்கே இருந்தனா இதையே தான் நினச்சிட்டு இருப்ப, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ராஜிமா கூப்பிட கார்த்திக்கும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் சண்மதியோட அம்மா ராஜிமாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. சரி, நான் போய் ஏதாவது குடிக்க எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காருங்க, நீங்கள் எங்கள் வீட்டில் சமைச்சு கொடுத்ததெல்லாம் பத்தாதா, இங்கே வந்து நீங்கள் சமையல் பண்ண வேணாம் அப்படின்னு மங்கை சொல்ல எல்லாரும் அப்படியே லைட்டாக சந்தோஷப்படுறாங்க. இப்படி நீங்கள் டக்குன்னு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு கார்த்திக் சொல்ல, ஃபோன் பண்ணிட்டு வரலான்னு தான் நினச்சேன், நம்ம சம்மந்தி வீட்டுக்கு தானே போகிறோம், எதுக்கு ஒரு சம்பிரதாயமாக இதை சொல்லிக்கிட்டேன்னு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு மங்கை சொல்ல, நீங்கள் வந்ததில் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. இந்த வீட்டுக்கு வரதுக்கும் போகிறதுக்கும் உங்களுக்கு இல்லாத உரிமையா என்ன, உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் தாராளமாக வரலாம் அப்படின்னு கார்த்திக் அப்பா சொல்லிட்டு இருக்க, மங்கையும் சிரிச்சுக்கிட்டே, அன்னைக்கு ஏதோ சம்பிரதாயத்துக்காக பத்திரிக்கை கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு, நியாயமாக உங்கள் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறது தான் முறை, அதான் உங்களுக்கும் சம்மந்திக்கும் சேர்த்து பத்திரிக்கை வச்சுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு மங்கை சொல்ல, என்ன சம்மந்தி யார் வீட்டு கல்யாணத்துக்கும் கூப்பிடுற மாதிரி பத்திரிக்கை எல்லாம் வைக்க வந்திருக்கீங்கன்னு ராஜிமா கேட்க, என்னதான் இருந்தாலும் முறைன்னு ஒன்று இருக்குல்ல சம்மந்தி, என்னோட ஆறுதலுக்காச்சும் நீங்களும் சம்மந்தியும் சேர்ந்து பத்திரிக்கையை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்ல, ராஜி அதான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, நம்ம 2 பேரும் சேர்ந்து பத்திரிக்கையை வாங்கிக்கலாம் அப்படின்னு கார்த்திக் அப்பா சொல்ல, சரி 2 பேரும் வாங்க சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மங்கை வந்து பத்திரிக்கை கொடுக்குறாங்க 2 பேர்கிட்டையும். நாம் நினச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு மங்கை சொல்ல, கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு ராஜிமா சொல்லிட்டு இருக்க. அப்படியே திரும்பும்போது வானதியோட ஃபோட்டோவை பார்த்துடுறாங்க மங்கை. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது உங்கள் மருமக தானேன்னு கேட்க, ஆமாம் சம்மந்தி அப்படின்னு ராஜிமா சொல்ல, வானதி என்னோட மருமக மட்டும் இல்லை, எங்கள் வீட்டு குலசாமி, அவள் எங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டு போன சந்தோஷத்தை எல்லாம் உங்கள் பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு வந்து திரும்பவும் எங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ராஜிமா சொல்ல, மருமகளை இந்த அளவுக்கு மதிப்பாக நடத்துகிற இந்த குடும்பத்துக்குள்ளே ஏன் பொண்ணு வாக்கப்பட்டு வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பொண்ணுக்கு எங்கள் வீட்டு சார்பாக நாங்களே திருமாங்கலி எடுத்துடுறோம், நீங்கள் எந்த மாதிரியான தாலி எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரியான தாலியை நாங்கள் செய்ய சொல்லுவோம் அப்படின்னு மங்கை சொல்லிட்டு இருக்க. 3 பேரும் அப்படியே யோசிக்கிறாங்க. ராஜிமா, கார்த்தி, அவங்க அப்பா. என்ன சம்மந்தி யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை எங்கள் மருமகளோட தாலி இன்னும் எங்ககிட்ட தான் இருக்குது, கார்த்திக் கல்யாணத்தப்போ வானதி போட்டிருந்த அந்த தாலியவே சண்மதி கழுத்தில் அவன் கட்டணும்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம் அப்படின்னு ராஜிமா சொல்ல, உங்கள் விருப்பம் அதுதானா, அதுவே பண்ணிடலாம் சம்மந்தி, வீட்டில் கேட்டாங்கன்னா மாப்பிள்ளை சார்பா அவரே தாலி செஞ்சு கொடுக்குறதா நான் சொல்லிடுறேன் சம்மந்தி அப்படின்னு மங்கை சொல்ல, எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ சரி நான் கிளம்புறேன் சம்மந்தி அப்படின்னு மங்கை சொல்ல, அச்சு இருங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு ராஜிமா சொல்ல, இல்லை வேணாம் சம்மந்தி, வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் வந்திருக்கேன், சீக்கிரமாக போகலன்னா அப்புறம் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, கல்யாணம் எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நிதானமாக வந்து ஒரு நாள் சாப்பிட்றேன், சரிங்க அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சண்மதியோட அம்மா. மங்கை அங்கேயே அவங்க கொண்டு வந்த பேக்கை வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அதை பார்த்த கார்த்திக், அம்மா அங்கே பாருங்க, அவங்க கொண்டு வந்த பேக்கை இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சரி நான் போய் கொடுத்துட்டு வரேன், அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க ராஜிமாவும். அவங்க வீட்டில இருந்து கொஞ்சம் தூரம் மங்கை போனதுமே சண்மதியோட அப்பா பார்த்துடுறாரு. மங்கை அப்படின்னு சொல்லி கூப்பிட, அப்படியே அவங்களும் நின்னுறாங்க. நீ ஏமா இங்கே போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, பத்திரிக்கை கொடுக்க வந்தேங்கிறாங்க. பத்திரிக்கை கொடுக்க வந்தியா, சரி சரி, ஆமாம் கையில் பத்திரிக்கை எல்லாம் காணோம் அப்படின்னு கேட்க, அது எங்கள் ஊருக்காரவங்க ஒருத்தரோட வீடு இங்கே தான் இருக்குது, அவங்களுக்கு மட்டும் கொடுக்க ஒரே ஒரு பத்திரிக்கை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன், அதை இப்போதாங்க கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி கொடுத்துட்டல, இப்போ வீட்டுக்கு தானே போகிற, அப்போ வா போகலாம் அப்படின்னு சொல்ல, இங்கேயும் அவர் கூடவே கிளம்புறாங்க. அப்போ ராஜிமா பேக் காட்டி பேக்குன்னு சொல்ல, அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்ததா சண்மதியோட அப்பா தனியா நின்றுட்டு இருக்காங்க. அப்போ மங்கை பால் எடுத்துட்டு வராங்க. இந்தாங்க பால் அப்படின்னு சொல்ல, எனக்கு இது வேண்டான்னு சொல்றல்ல அப்படின்னு சொல்ல, நீங்க சரியா சாப்பிட்றதே இல்லைங்க அப்படின்னு மங்கை சொல்ல, நீயும் தான் சரியா சாப்பிட்றதில்ல, நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ மனசுல எதையோ வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்றதுக்கு தயங்கிட்டு இருக்க, அது எனக்கு அப்படியே தெரியுது. மங்கை என்ன விஷயம், சண்மதி கல்யாண விஷயத்துல உனக்கு ஏதாவது மனக்குறை இருக்கா அப்படின்னு சண்மதி அப்பா கேட்க, அச்சோ என்னங்க சொல்றீங்க, சண்மதிக்கு நாமளே ஒரு மாப்பிள்ளை தேடினாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாரு, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொல்ல, ஆனாலும் ஏதோ வருத்தம் தெரியுது உங்ககிட்ட, என்ன வருத்தம் அப்படின்னு கேட்க, என்னை பத்தி முழுசா உண்மையை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஆனாலும் உங்ககிட்ட என்னால் உண்மையை சொல்ல முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. என்னாச்சு மங்கைங்கிறாங்க. எங்க பொண்ணுக்கு ஒரு கல்யாணம்னா அம்மாவுக்கு ஒரு பதட்டம் இருக்க தானுங்க செய்யும் அப்படின்னு மங்கை சொல்ல, அதானே வேற எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்க, இல்லைங்க நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் எல்லாரும் இருக்கிற ஒரு நிறைவான குடும்பத்தில் சண்மதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இருந்தேன், அது நடக்காம போனதுல எனக்கு ஒரு பெரிய வருத்தம் தான் மங்க. சரி அவ விருப்பம்னு மனசை தேத்திக்கிட்டேன், ஆனாலும் பத்திரிக்கை கொடுக்க போற இடத்துல மாப்பிள்ளை வீட்டை பத்தி கேட்கும்போது அப்படி இப்படி சமாளிச்சு தான் பேச வேண்டியது இருக்கு. அவசரமா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா ஊர்ல என்னென்னமோ பேசுறாங்க அப்படின்னு சண்மதி அப்பா சொல்ல, ஏங்க நம்ம ஜோசியர் சொன்னனால தானே நம்ம அவசரமா கல்யாணத்தை முடிவு பண்ணோம், யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், நம்ம சண்மதி சந்தோஷமா இருப்பா, நல்ல மாப்பிள்ளை நல்ல மாமி அப்படின்னு சொல்ல போகும்போது
நல்ல மாப்பிள்ளை நல்ல மாமியார் அப்படின்னு சொல்ல போகும்போது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆமாம் நீ ஏதோ சொல்ல வந்தியே அப்படின்னு சொல்லி கேட்க, மாப்பிள்ளை நல்ல விதமாக பார்த்துக்குவாருன்னு சொல்ல வந்தேன். ஆமாம் நல்ல குணமான மாப்பிள்ளைங்கிறனால தான் மற்ற விஷயங்களெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்காமல் இருக்கேன். மாப்பிள்ளைகிட்ட ஏதாவது பேசியிருக்கியா, அவர் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேட்க, ரொம்ப உயர்வாக தாங்க பேசுகிறாரு அப்படின்னு மங்கை சொல்ல, நாம் அவருக்கு மாமியார் மாமனார் மட்டும் இல்லை, நாம தான் அவருக்கு அப்பா அம்மா ஸ்தானத்திலிருந்து அவரை பார்த்துக்கணும் அப்படின்னு சண்மதி அப்பா சொல்லிட்டு இருக்க, வேண்டாங்க நம்மளை விட அற்புதமான அம்மா அவருக்கு இருக்காங்க, பெரிய குடும்பம் அவங்களது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, என்ன மக யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, சண்மதி சந்தோஷமா இருப்பாங்க, நீங்க நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்ல, நீயே இவ்வளோ நம்பிக்கையா சொல்லும்போது நான் ஏன் கவலைப்பட போறேன் அப்படின்னு சண்மதி அப்பா சொல்ல, நம்ம மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு, நாம ஏன் பொய் சொல்லணும், உண்மையை சொல்லிடலாமா, உண்மையை சொல்லிடலாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு மங்கை யோசிச்சுட்டு இருக்க, கரெக்டாக சண்மதியோட அப்பாவுக்கு ஒரு கால் வருது. இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ணுறீங்க, எனக்கு பொய் பேசுறதே சுத்தமாக பிடிக்காது, பொய்யான ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி ஏன் மரியாதையை நான் எடுத்துக்க மாட்டேன், உண்மையை பேசி நியாயமாக நடந்து கம்பீரமாக வாழ்றவனா, இந்த கேஸ் என்னால் எடுத்துக்க முடியாது, இந்த மாதிரி மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இது விஷயமா என் ஆஃபீஸ்க்கு வராதிங்க, நான் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு சண்மதியோட அப்பா. எப்படியாவது இவர்கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு பார்த்தா இவருக்கு பொய் சொன்னா பிடிக்காது, இப்போ எப்படி சொல்றது, சொல்லாமல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையாயிரும், கடவுளே சண்மதிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறாங்க. அடுத்ததா சண்மதி வீட்டில் எல்லாரும் ஃபங்க்ஷனுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மங்கை அப்போ யாரையும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. மங்கை யாரை எதிர்பார்த்துட்டு இருக்க, எல்லாரும் வந்தாச்சுல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கேட்க, எல்லாரும் வந்தாச்சுங்க, இன்னும் ராஜிமா மட்டும் வரல அப்படின்னு சொல்ல, அவங்க வரலன்னா என்ன, அவங்க சமையல்காரம்மா தானே, அவங்களுக்காக ஏன் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு பவானி கேட்க, பவானி அவங்க இப்போ வந்துருவாங்க, நீ போய் சண்மதியை கூட்டிட்டு வா போ அப்படின்னு சொல்ல, பவானி அப்படியே உள்ள போறாங்க. என்ன பவானி அப்படியே சினிங்கிட்டே வர அப்படின்னு அவங்க பாட்டி கேட்க, அந்த சமையல்கார அம்மாக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுமாமா அப்படின்னு பவானி சொல்ல, சரி வரட்டும் முக்கியமான விருந்தாளியாச்சே அப்படின்னு அவங்க பாட்டி சொல்ல, சும்மா இருங்க பாட்டிமா அப்படின்னு சொல்ல, நீ சும்மா ரெடி, என்ன நடக்குது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம், பாட்டிமா நான் இருக்கல அவளா நாமலான்னு பார்த்துருவோம் அப்படின்னு பவானி பாட்டி சொல்லிட்டு இருக்க, கரெக்டாக ராஜிமா வந்துடுறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்த ஒரே கூட்டம் அதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ராஜிமா சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் நேரம் ஆகல நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மங்கை ராஜிமாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாம் ரெடி தானேன்னு ராஜிமா கேட்க, எல்லாம் ரெடி தான், ஆனால் உங்கள் முகம் தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, கொஞ்சம்லாம் இல்லை ரொம்பவே பதட்டமாக இருக்குது, அதனால தான் கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்தேன் அப்படின்னு ராஜிமா சொல்ல, என்ன சமைச்சிதெல்லாம் ஏன் ஏதேதோ யோசிக்கிறீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மங்கை சொல்லிட்டு இருக்க, உங்களை நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்க, கரெக்டாக பவானி உள்ள வராங்க. சமையல்காரமா ஒரு 10 பேருக்கு காஃபி வேணும், சீக்கிரம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவானி அங்கிருந்து போயிடறாங்க. உடனே ராஜிமாவும் அதுக்கான வேலையை பார்க்குறாங்க. ராஜிமா என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த வீட்டு சம்மந்தி, நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு மங்கை சொல்லிட்டு இருக்க, கரெக்டாக ராஜிமா ஃபோன் ரிங் ஆகுது. அவங்க கம்பெனி காலை அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மங்கை அவங்களுக்காக காஃபி போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்போ பவானி உள்ள வந்து, காஃபி ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்க, ரெடி ஆயிரும் நீ போ நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மங்கை அவங்கள அனுப்பிச்சுட்டுறாங்க. கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு மங்கை சொல்ல, சரி நான் காஃபி எடுத்துட்டு போறேங்கிறாங்க ராஜிமா. இந்தாங்க நீங்க முதல்ல காஃபி குடிங்க, நான் போய் கொடுத்துட்டு வரேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மங்கை அங்கேருந்து காஃபி எடுத்துட்டு போயிடுறாங்க வெளியே. அதுக்கப்புறம் சண்மதியை நல்லா அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. சரி மாப்பிள்ளை வீட்டு சார்பாக யாராவது பொண்ணுக்கு நலங்கு வைக்கணும் அப்படின்னு கூட்டத்தில் இருக்கிறவங்க சொல்ல, அப்படியெல்லாம் யாரும் இல்லை, நானே மாப்பிள்ளை வீட்டு சார்பாக நலங்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு பவானி போகிறாங்க. அச்சோ சம்மந்தி வேற இருக்காங்க, இப்போ அவங்களை எப்படியாவது நலங்கு வைக்கணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு மங்கை உடனே, பவானி நீ நலங்கு வைக்க வேண்டாம், ராஜிமா நலங்கு வைக்கட்டும் அப்படின்னு சொல்ல, ராஜிமாவா அவங்க சமையல்காரங்க அவ்வளோதான் அப்படின்னு பவானி சொல்லிட்டு இருக்க, யார் சொன்னது அவங்க இந்த வீட்டு சம்மந்தி அப்படின்னு மங்கை சொல்லிடுறாங்க. எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகுற மாதிரி பார்க்குறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.